நமக்கு வழியை முன்வைத்து போயிருக்கிறார். அவர் சொன்னார், நான் தான் வழி. நீங்க எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும், என்ன செய்யணுங்கிறதுக்கு நான் தான் வழி, அதை உங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறேன் என்கிறார். அவருடைய வழிகளை நீங்கள் கை கொள்ளணும்னா முதல்ல வழியான இயேசுவை பற்றி நீங்கள் நல்லா அறிஞ்சிருக்கணும். இந்த பிரச்சனை வந்தால் இயேசு எப்படி அதை அணுகுவார். அப்போ முதல்ல நீங்க இயேசுவை பற்றி தெரியணும். அப்ப இயேசுவை பற்றி தெரியணும்னா நீங்க முதல்ல பைபிள்ல வசனத்துல இயேசுவை பற்றி, அதனூட இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரித்திரம், அவர் செய்த காரியம், அவருடைய சுபாவம் எல்லாம் வேதத்துல சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் நீங்க தேர்ந்து தெளிந்து படிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு இருந்தால் அவர் அதை எப்படி அணுகுவார், எப்படி நடப்பார் என்பதை நீங்க உங்க மனசுல நல்லா அறிந்து அதன்படியே நீங்கள் அந்த வழிகளை கை கொள்ளணும்.